நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை வெளியீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க. ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா 2299 விஓ அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர்காணல் மற்றும் எழுத்து தேர்வுலாம் நடைபெற்றிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தென்காசியில் இப்போ ரீசெண்டாக கூட அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில திரும்பவும் முதல்ல இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இதுக்கான தேர்வு வந்து நடத்துவாங்க. சரிங்களா? அந்த டீட்டெயில்ஸ இதில வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கிராம உதவியாளர் நியமன வயது வரம்பு ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல். கிராம உதவியாளர்கள் நியமன வரம்பு வயது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக கிராம உதவியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இதற்கான விண்ணப்ப நடைமுறைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கிராம உதவியாளர்களை நியமிப்பதற்கான வயது நிலைகள் குறித்த விவரங்களை வருவாய் நிர்வாக ஆணையரகம் மற்றும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அனுப்பி வைத்துள்ளது. இது குறித்து துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா அனுப்பியுள்ள கடிதம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் நேரடி நியமனம் மூலமாக கிராம உதவியாளர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான வயது வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பொது பிரிவினருக்கான அதிகபட்ச வயது வரம்பு 32. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான வயது வரம்பு 39. இதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 37 வந்து இருந்தது. பார்த்தீங்கன்னா அதாவது தேனி மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து காமனாக அந்த ஏஜ் மட்டும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச வயது வந்து அனைத்து வயதினருக்கும் 21. அதிகபட்ச வயது வந்து 32. இது பொது பிரிவினருக்கு இதில் மாற்றங்கள் இல்லை. அடுத்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இருந்துச்சுல்ல 37 காமனாக சொல்லியிருந்தாங்களே, அதை தான் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் அதிகமான நபருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து 39 பிசி, எம்பிசிக்கு வந்து 37லிருந்து 39ஆக மாற்றி, அதே மாதிரி தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான காமனாக 37 இருந்துச்சுல, அது வந்து இப்போ 42ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராம உதவியாளர்களாக நியமனம் செய்யப்படும் ஒவ்வொரு விண்ணப்பதாரரிடமிருந்தும் இந்த வயது வரம்பு நிலையை மாவட்ட ஆட்சியர் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா திரும்பவும் இந்த ஏஜ், அதாவது 2 முடிவு எடுக்கலாம். ஒன்று இப்போ சில மாவட்டங்களில் நடத்திட்டாங்க. நடத்தினது போக இப்போ எக்ஸ்ட்ரா இந்த ஏஜில் வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப கூப்பிட்டு அவங்களுக்கும் நடத்துவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா காமனாக திரும்ப அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப முதல்ல இருந்து கூட நடத்துவாங்க. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு நியூஸையும் வந்து நம்ம கொடுப்போம். அதனால் அதிகமான நபருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. அப்போ அதிகமான போட்டி வந்து இதில் வந்து இருக்கும். ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த கிராம நிர்வாக உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.